நக்கீரன் சார், நக்கீரன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். Deputy General of Police, Railways, most welcome, Emma. And we have felicitated by our Manilal sir, past district governor, Lines International, Kalaimamani. Most thank you, welcome sir. And my dear graduates, respected parents, and my beloved students and Police, Railways, with a momentum. அடுத்தவர்கள் ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் கூடுதல் பொது மேலாளர், ரயில்வே காவல்துறை பிரிவு அவர்களை நம்முடைய கல்லூரி முதல்வர் கௌரவிப்பார். Following that, Dr. G. Manilal, past district governor, cabinet advisor, Lines International with a momentum. அடுத்ததாக பாராட்டு நர்சூர் வழங்குபவர் கலைமாமணி, PFJF மாவட்ட ஆளுநர், தலைமை ஆலோசகர், லயன்ஸ் இன்டர்நேஷனல். நம்முடைய விழாவில் மிக சிறப்பான ஒரு விருந்தினர், பண்பாடும் பெருமையும் கொண்டு வரும் வகையில் நம்முடன் இருக்கிறார். சமூக சேவை, மனிதநேயம், கல்வி வளர்ச்சி மற்றும் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களே, அவர்தம் குடும்பத்தார் மற்றும் 11:30 ஆகி போயிடுச்சு. அதனால் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு அலுவலர்களுக்கிடையே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஜஸ்டிஸ் ஏ நக்கீரன் அவர்களே, அதே போன்று இது போன்ற மாணவர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலே இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி மேடம் வனிதா மேடம், ஏடிஜிபி போலீஸ் ரயில்வேஸ் இருந்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று என்னுடன் வந்திருக்கக்கூடிய அரிமா சங்கத்தினுடைய கோஆர்டினேட்டர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் அவர்களே, அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றார். இந்த நிறுவனத்துடைய பாரம்பரியம் என்பது 25 ஆண்டுகள். அவர் இங்கேயே பயின்று ஒரு மாணவராக இருந்து பின்னர் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் சிறப்பாக விளங்கி இந்த MIH என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி நிறுவனத்தை பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே இந்த பகுதியில் தொடர்ந்து நடத்தி இன்று வெற்றிகரமாக இந்த பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு 12ஆம் ஆண்டு விழா என்று சொல்லும்போது அவ்வளவு மாணவர்கள் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். இந்த பயிலரங்கம், இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். குறிப்பாக திஸ் இஸ் கால்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் ஆர்ட்ஸ் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம். இது ஒரு டெக்னாலஜிக்கல், அதுவும் கேட்டரிங் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்று வெளிநாட்டு அளவிலே மட்டுமல்லாமல் சென்னையில் போன்ற பிற காஸ்மோபாலிட்டன் சிட்டி இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ஸ், அந்த ஒரு ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய அளவுக்கு நிறைய சம்பளம். ஒரு இன்ஜினியர் எந்த அளவுக்கு சம்பளம் பெறுகிறாரோ அந்த அளவுக்கு ஒரு மாத வருமானம் ஈட்டி உங்கள் குடும்பத்தை சிறப்பாக நடத்தி உங்களை அதிலே ஈடுபடுத்தி உங்களுக்கு அந்த பயிற்சியை வழங்கக்கூடிய நவமணி அவர்களுக்கு நான் மிகவும் பாராட்டு கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், காலை வேளையில் ஒரு அருமையான ஒரு பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஓய்வு திரு நக்கீரன் சார் அவர்களே, மணிலால் சார் அவர்களே, திரு நவமணி அவர்களே, கல்லூரி முதல்வர்களே, வந்திருக்கும் பெற்றோர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணும்? நான் ஏதோ ரயில்வேல வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு இருக்கேன்னு தானே தோணும், ரயில்வே ஸ்டாஃப்னு தானே தோணும். அப்படிதான் எல்லா இடத்துலையும் போயிருது சார். தமிழ்நாடு இந்திய காவல் பணியில் இருந்துட்டு இங்கே ரயில்வேங்கிறது அதில் ஒன் ஆஃப் தி ஒரு போஸ்டிங்ஸில் அது வரும். அதனால நான் கடைசியாக ஓய்வு பெற்றது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ரயில்வேஸ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய இடங்களில் அங்கே ரயில்வேஸில் ஒரு தனியாக ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு ஐஜி இருக்காங்க, அங்கே ஒரு டிஜி டெல்லியில் இருக்காங்க. அது நம்ம படித்தவங்க நிறைய பேருக்கே தெரியுறதில்ல. அங்கே ஒரு டிஜி இருக்காங்க, அவங்க ஆல் ஓவர் இந்தியா அவங்க டெல்லியில் இருக்காங்க. உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்த உடனே கேட்டேன் எத்தனை பேருக்குன்னு. 70 பேருக்கு கொடுக்குறாங்க. பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க அப்படின்னாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரனில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை காண என்று கும்பி அடிக்கிற ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை ஆம்பளை பசங்களை இந்த கேட்டரிங் காலேஜில் பார்க்கறதுக்கு அவங்க
அங்கீகாரம் கிடைக்கிறதோ அங்கே ஆண் தவறாமல் ஆஜராக. மற்ற இடங்கள்ல பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் பாரதிதாசன் பேசுவேன், எங்கெல்லாம் ஒரு உழைப்பு அங்கீகரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் திறமை அங்கீகரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேடல் சமுதாயத்தால் அதிகமாக இருக்கிறதோ அங்கே ஆண் நமக்கு விட்டு கொடுப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். எல்லாமே வந்து அன்பெய்ட் லேபராகவே தான் லேடிஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நிறைய லேடிஸ் இருக்கீங்க. இந்த விழாவில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கை பயணத்தின் முக்கியமான அனுபவங்களையும் வழிகாட்டும் வார்த்தைகளையும் நம்மோடு பகிர்ந்ததற்காக நாங்கள் மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கும் மணிலால் சார் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழிகாட்டும் பேச்சை வழங்க தயாராக இருக்கும் விருந்தினர். இவர் சட்டத்தின் வெளிச்சமும் நீதியின் வடிவமாக திகழ்பவர். இவர் சாதாரண நபரல்ல. இவர் நீதி, நேர்மை மற்றும் சமூக பொறுப்புடன் கூடிய ஒரு வாழ்வின் உதாரணம். ஆம், நாம் இன்று மேடையில் வரவேற்க போகும் சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய நீதியரசர் திரு ஸ்ரீ ஏ நக்கீரன் அவர்கள். வணக்கம். இது வந்து காலை வணக்கம் சொல்ல முடியாது, இது மதிய வணக்கம்னு சொல்லலாம். நான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்றதுலேருந்து ரொம்ப நாள் எந்த மேடையிலையும் நான் போய் பேசலை. ஒரு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நான் போய் பேசவே இல்லை. முதல் முறை எங்கள் வீட்டுக்கு சார் வந்தார், மணிலால் சார். அங்கே உட்காந்துருக்கார் பாருங்கள், அவர் லயன்ஸ் கிளப்பு, அவர் கவர்னரெல்லாம் பதவி இது. சார் நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி, வாங்க நாங்கள் ஒரு விழாவுக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு என்னை மௌன விரதத்தை உடைச்சவர் அவர் நம்ம சார் மணிலால் சார். அதான் அதை வந்து நான் இங்கே பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்தது மேடம் நானும் ஒரு மீட்டிங்கில் பேசணும். அந்த மீட்டிங் வந்து வேலு நாச்சியார், வீரவேலு நாச்சியார்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் போராட்டம், இப்போ பெண்களை பற்றி பெருமையாக பேசுனாங்க பாருங்கள். அப்போ அந்த வீரவேலு, அவங்க பேரே வீரவேலு நாச்சியார்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பிரிட்டிஷ் அந்த டைரக்ஷன் கோர்ஸ், சினிமா துறை இருக்குது பாருங்கள். இப்போ கூட சினிமாட்டோகிராஃபு, டைரக்ஷன்லாம் கோர்ஸ். நீங்கள் அந்த பக்கம் ஒரு துறையாக இருக்கும். டெக்ஸ்டைலு, லெதரு, அப்புறம் இங்கே இந்த உங்கள் துறை கேட்ரிங் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கெமிக்கல், கிட்டத்தட்ட ஒன்றா போயினே இருக்கும். அது தோல், அதாவது ஸ்கின், அதாவது லெதர். அப்போ என்னடா இதுன்னு சொல்கிறோன்னா, அப்போ நான் என்ன பண்ணேன், நான் +2 80 அப்போ எங்கள் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரு பையன் போய் இந்த செஃப் கோர்ஸில் போய் சேர்த்துட்டான். இதில் 9th அந்த நான் சொன்ன பாருங்கள், அடையாரில் போய் நான் சொன்னேன், டே நீ நல்லா படிக்கிற பையன், நீ ஏன்டா அதில் போய் சேர்ந்தனா, உனக்கு ஒன்றும் தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்ளிகேஷனை வாங்கினான். அதில் போய் சேர்ந்தான், ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அது கோர்ஸ் முடித்த உடனே, இந்த கோர்ஸை முடித்தா உடனே வேலை கிடைக்கும்ன்றது எங்கள் அப்பா சொன்னார். எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் வந்து அப்போவே போய் இந்த கோர்ஸை எடுத்து கோர்ஸை முடித்த கொஞ்ச நாளில் வித்தின் 6 மாதத்தில் ஷிப்பில் வேலை கிடச்சிது. நான் சொல்கிறது 80. அப்போது உங்கள் துறையோட வளர்ச்சியை நீங்கள் பார்த்துக்குங்க, எவ்வளோ தூரம் வந்து இப்போ இது வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் அனைவரும் இன்று இந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் பட்டம் வாங்குவதற்காக இங்கு வந்திருப்பதற்காக, அதுவும் என் கையால் நீங்கள் பட்டம் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று கொடுக்கறதுல எனக்கு மகிழ்ச்சி, இன்னொன்று பெறுவதில் உங்களுக்கு மகிழ்ச்சி. அதனால் நீங்கள் எல்லாம் நீங்கள் போகிற துறையில் வந்து மிக சிறந்த வகையில் விளங்கணுன்றதை என்னுடைய வாழ்த்துக்களை நான் இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். விலங்கின்னு நான் சொல்லக்கூடாது, நானே சொன்னீங்கன்னா தற்பெருமையாயிடும். பட் மற்றவங்களாம் சொன்னால் தான் அது எனக்கு பெருமையாக இருக்கும். அடுத்தது இந்த ஃபீல்டு வந்து எனக்கு வித்தியாசமான ஃபீல்டு. சாரை வந்து பார்த்தா ரொம்ப யங்கேஜ், அவர் திருவண்ணாமலை மாவட்டம்னாரு, ரொம்ப யங்கேஜ்லேயே நம்ம உங்கள் சேர்மன் சார் இதை வந்து இந்த பொறுப்பை எடுத்துகிட்டு ரொம்ப சிறந்த முறையில் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் வந்து எங்களை கூப்பிட்டு உங்களெல்லாம், ஏன்னா மேடம் சொன்னாங்க பாருங்கள், மாணவ செல்வங்களை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கும்னு. ஏன்னா நாங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டோம். இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து சொசைட்டிக்கு ஏதாவது நாங்கள் பெற்ற அனுபவத்தை உங்ககிட்ட கொடுக்கணும், சொல்கிறது தெரியல. அதனால தான் எங்களை மாதிரி ஆளு உங்களோட இது, அதுவும் அதை அறுக்காமல் இருக்கணும். என்னடா வந்தார் ஒருத்தர் ரொம்ப நேரம் அறுத்துட்டு போயிட்டாரு, நம்மளாம் எப்படா பட்டம் கொடுப்பாரு சீக்கிரம் போகலான்னு நினச்சிட்டு இருக்கோம், வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ஷேரிங் தான், வியூஸ் பேச்சுன்றதோட ஷேரிங் மை இது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது சார் சொன்னார், நம்மளுடைய இந்த துறை இருக்குது பாருங்கள், உங்களுடைய இப்போ நீங்கள் எடுத்துருக்கீங்களா அந்த துறை வந்து அதோட ஆரம்பத்தை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். நானும் சாரும் பாலு சார் தானே
பாலு சார் 1968 அடையாரில் தான் இந்த இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பித்தாங்க. பேர் என்ன, நிறைய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பெற்ற மாணவி ஸ்ருதிக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்து மற்றும் தன்னம்பிக்கையின் நிதர்சனமான சான்றாக 1000 வாழ்த்துக்களை கூறி நன்றி பாராட்டுகிறோம். In inviting the pride of MIHM, the university rank holder in BSc Culinary Arts and Chef Management, Ms. Shruti S, to receive the medal and honor for her outstanding academic excellence. I request the chairman and dignitaries on stage to honor our pride, Ms. Shruti. Well, it's afternoon already, so good afternoon, esteemed dignitaries, respected faculty, dear parents, and my fellow graduates. I would say, it's rather a profound honor to be receiving the University Gold Medal and the first rank for BSc Culinary Arts and Chef Management from the Madras Institute of Hotel Management and Catering Technology. I extend my heartfelt gratitude to our Managing Director, Sir P. Navamani, for his visionary leadership and for providing me with invaluable exposure through the Industrial Exposure Training at ITC Grand Chola and the International Exchange Visitor in Hyatt Regency, New Orleans. To the dedicated faculty of MIHM, thank you for your constant support, knowledge, mentorship, and for shaping me into the professional I am still becoming. To the dignitaries present today, your presence is an honor. Thank you for everybody to be honoring me with this particular achievement of mine. Thank you. MBA. She's been working as well as continuing her academics during the coursework, and I like to call her on stage to receive the memento. Call Mr. S. Dileepan from BSc Culinary Arts and Chef Management. Seenu Krishnan from BSc Catering and Hotel Administration. Following to that, Mr. G.R. Karthik from Diploma Catering and Hotel Administration. Next, we would like to call Ms. A.